ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்கப்பா. கொஞ்சம் விலைக்கு போகட்டும். கொஞ்சம் ஆம்புலன்ஸ் வழி விடுங்கப்பா. ஏப்பா கொஞ்சம் விலைக்குப்பா. தம்பி ஆம்புலன்ஸ் வழி விடு. ஆம்புலன்ஸ் போகட்டும். ஆம்புலன்ஸ் வழி விட்டுருங்கப்பா. வழி விடுங்கப்பா. விலைக்குப்பா. ஆம்புலன்ஸ் ஆள் நிறுத்துறியா? அடிக்காத. ஒவ்வொரு முறையும் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ் ஈக்கிட்டு தப்பி கம்பிட்டு போங்க. நம்பரை குறிச்சு வச்சுக்க. நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. வேணும்னு கூட்டத்துக்குள்ள கலண்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஒரு கேவலமான அரசாங்கம். எதுக்கு இதுக்கு தில்லு வேணும்? அரசு நீதியா எதுக்கு வேணும்? அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா? இது மாதிரி 1000 ஆம்புலன்ஸ் விட்டாலும் மக்கள் மனதை மாற்ற முடியாது. மக்கள் குழுமி இருக்கிற கூட்டத்தில் விட்டு மக்களுக்கு ஒரு கஷ்டத்தை உண்டாக்கி இதில் ஏதாவது மக்கள் அடிபட்டது யார் பொறுப்பு? வேண்டுமென்று திட்டமிட்டு வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல, நோயாளியே போக கிடையாது. நான் ஆரம்பத்திலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும் வண்டி ஆம்புலன்ஸ் வந்தா அது யார் ஓட்டிட்டு வராங்களோ அவர் பேஷண்டா மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைமை ஆயிடுது. என்ன அசிங்கமா இல்ல? பிரதான எதிர்கட்சியுடைய கூட்டம் நடக்குது. ஒரு அரசாங்கம் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும்? இதெல்லாம் காவல்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். சட்டப்படி நாளைக்கு புகார் கொடுங்க. காவல் நிலையத்தில் புகார் எடுத்து நடவடிக்கை எடுக்கணும்.